தெற்கு பார்த்த வாசல் அமைகிறது, ஒரு வீடு அமைகிறது அப்படின்றதுக்கு நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. வடக்கு பார்த்த வாசல் இருந்தால் தான்ப்பா வசதிகள்லாம் வரும். தெற்கு பார்த்த வாசல் வந்து யாருமே பெருசாக விரும்புறதில்ல. அதுக்கு என்ன காரணம் சார்? நீங்கள் காரைக்குடி பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தெற்கு பார்த்த வீடு தான் இருக்கும். தெற்கு வாசல் கொண்ட வீடு தான் இருக்கும். அவங்களோட பண நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களோட நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க அப்படின்னா அது ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்துதுன்னு அர்த்தம். நீங்கள் அடையாத வாய்ப்பை தெற்கு வாசல் ஏற்படுத்தும். ஆனால் அந்த தெற்கில் நீங்கள் தெற்கு வாசலில் உங்களுக்கு வீடு இருக்கணும், இல்லை அந்த அமைப்பு இருக்கணும்னா உங்கள் ஜாதகம் அதுக்கு சம்மதம் கொடுக்கணும். எப்படி உங்களுக்கு செவ்வாய் நல்லா பலமாக இருக்குது, ஒரு ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால் செவ்வாய் எங்கேயும் கெட்டு போகலன்னா நீங்கள் தெற்கு வாசலில் குடியிருக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் அதுபடி நபர் யாராக இருக்காங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு தெற்கு வாசலில் ஒரு வீட்டில் குடியிருக்கீங்கன்னா அந்த வீட்டில் 4 பேர் இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்க மாமனாருக்கும் மருமகளுக்கும் அந்த செவ்வாய் வந்து பலமாக இருக்குது, உச்சமாக இருக்குது, ஆட்சியாக இருக்குன்னா அவங்க 2 பேரையும் தொந்தரவு பண்ணாது. மிச்சம் இருக்கிற 2 பேரையும் அவங்களுக்கு செவ்வாய் பலமாக இல்லைன்னா அவங்கள தொந்தரவு பண்ணியே தீரும். ஏன் இன்னொன்று இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நியாயமாக இருக்கீங்க, ரொம்ப நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக தெற்கு வாசலில் குடியிருக்கலாம். உங்கள்கிட்ட நேர்மை இல்லை, உங்கள்கிட்ட நியாயம் இல்லை அப்படின்னா அது நிச்சயமாக நீங்கள் சம்பாதிக்கிற காசை வட்டி முதலமாக வசூல் பண்ணிடும். அதனால தான் தெற்கு வாசலை பார்த்து எல்லோரும் பயப்படுறது. நம்ம ஏதாவது அந்த தொழிலில் இல்லை நம்ம சம்பாதிக்கிற காசில் ஏதாவது தப்பு தண்டா நம்ம நிறையா பண்ணுறோம், நிறைய விஷயத்தை ஏமாற்றி தான் காசு சம்பாதிக்கிறோன்னா தெற்கு வாசல் ஆகாது. அப்போ நீங்கள் நேர்மையாக இருக்கிறவங்க தாராளமாக தெற்கு வாசலில் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பண்ணாது உங்களை. அது காரணம் என்னென்னா அது யமனோட திசை. அதனால் தெற்கை பார்த்து யாரும் உட்காராதீங்க, தெற்கை பார்த்து இருக்காங்க. நீங்கள் நியாயமாக இருந்தால் சரி, நியாயமாக இல்லை எல்லா வகையிலுமே நியாயமாக இல்லைன்னா அது உறவு நிலையிலையும் சரி, இல்லை ஒரு காசு பணம் சம்பாதிக்கிறதுலையும் சரி, அதில் உங்கள்கிட்ட அந்த நியாயம் இல்லைன்னா அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. நான் சொன்ன மாதிரி செவ்வாய் நல்லா பலமாக இருக்குன்னா போகலாம், இல்லைன்னா வேண்டாம்.